ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அடுத்தடுத்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருந்தது. இதுலேருந்து ஒன்று தெரியுது, பாவையா அந்த மனுஷன் திவாகர். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். ஈஸியாக கண்டென்ட்டு இவன் அடித்தா நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நடத்துகிறாங்க. அதில் ஒரு 3 பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து கணிக்கிறாங்க. அது யார்? தர்பூசணி பழம் டைட்டில் வின்னர் பண்ணிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நமக்கு தோணுது. ஸோ ஒரு பக்கம் வந்து பாவம் திவாகர் நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் வந்து வருது. இன்னொரு பக்கம் திவாகருக்கு டைட்டில் கொடுத்துருவாங்க போல அப்படிங்கிறதும் வருது. ஸோ இதில் எது வந்து உண்மைத்தன்மை அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக்கு, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ரெண்டையும் பண்ணிடுங்க, தட்டி தூக்குங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம திவாகர் அவர்களுடைய இஷ்யூக்கு வருவோம். ஸோ திவாகர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வம்புக்கு போகிறதில்ல, ஆனால் வர வம்ப விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காரு மனுஷன். ஏன்னா உள்ளே வந்துட்டு அவருடைய கிரிஞ்ச் ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் தாங்க முடியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதை வச்சு நம்ம அடித்து தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி 2-3 விஷயங்கள். அதாவது அவர் வந்து டாக்டரே இல்லை அப்படின்ற மாதிரி டேர்ம் பண்ணுறது. அப்புறம் அவர் சொன்னது, அதாவது அவர் என்ன சொன்னார்னா ஆக்டிங் வந்து ப்ரொஃபஷன் இல்லை அப்படிங்கிறது அவர் சொல்லவே இல்லை. அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா, ஆக்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு, நான் வந்து நீங்கள் கஷ்டப்படுறத நான் வந்து ஈஸியாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மை தானே? அதாவது மறுக்க முடியாத உண்மையும் கூட. நீங்கள்லாம் 10 வருஷம் விஜய் டிவியில் கஷ்டப்பட்டு குப்பை கொட்டினதை அந்த மனுஷன் ஒரே மாதத்தில் இல்லை 2 மாதம் தர்பூசணி வச்சே பெரிய ஆளாயிட்டான். இப்போ உங்களுக்கு இணையாக பிக் பாஸில் வந்து நிற்கிறான்ல, அப்போ அவன் பேசுறது தகுதி இருக்குல்ல, அப்படி தானே பார்க்கணும். அதை வச்சு அவனை அடிக்காமல், அதாவது விக்ரம் வந்து அடிக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி அடிக்காமல் ஓப்பனாக அடிக்கிறாங்க. அவர் என்ன இப்படி பண்ணலாம், அவர் எப்படி இப்படி பேசலாம், அவர் எப்படி இப்படி பண்ணலாம், என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்க அடிக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம திவாகருக்கு அனுதாப அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓட்டிங்கில் ரைட்டா இந்த மூதேவிகளுக்கு போடுறதுக்கு இந்த மூதேவி எவ்வளோ தேவை அப்படின்ற மாதிரி இருக்கிற பெஸ்ட்டான மூதேவி யார் அப்படின்றது தான் இப்போ மக்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நீ திவாகரை நாமினேஷனுக்குள்ளே விடு, திருப்பி நாங்கள் உள்ளே விடுவோம் அப்படின்ற மாதிரி செவத்தில் அடித்த பந்து மாதிரி தான் திவாகர் வந்து உள்ளே போயிட்டு திருப்பி உடனே வெளியே வந்துடுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா திவாகருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட் வந்து கெயின் ஆகுறது அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது எனக்கு. ஒரு நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க பாவம் திவாகர் அப்படின்ற மாதிரிலாம். அது ஓகே தான். பட் பார்வதி ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க இந்த விஷயத்த. நான் இன்னும் பஞ்சாயத்துக்கு இறங்கலை, பார்வதி ஒரே மேலோட பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவர் ஆக்டிங் சொன்னது தப்புப்பா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. அவர் ப்ரொஃபஷனை சொன்னது தப்பு, அவர் ஆக்டிங் என்ன சொன்னார் எனக்கு தெரியல, பட் நீங்கள் அதுக்குள்ளே பேசிக்கணும், நான் வரலன்ட்டாங்க அதுக்குள்ளே. பட் அவங்க தப்பு சரின்னு மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க. சரியா? இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசின அந்த 3 பேர் சொன்னேன்ல, ஒன்று வந்து துஷார் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த மாதிரி கமருதீனை கூப்பிட்டு போய், கமருதீனுக்கும் பிரவீன் ராஜ் தான் பிரச்சனை திவாகர் மேலே. சரியா? இதுக்கு முன்னாடி கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு லிவிங் ரூமில். என்ன அப்படின்னா, திவாகர் வந்து நீலாம் ஆக்டிங்கா, அவனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி, எப்பா நீ போப்பா அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லி விட்டாப்புல. சரியா? இப்போ துஷார் வந்து கூப்பிட்டு வச்சு நம்ம பையன் அட்வைஸ் பண்ணுறான் நம்ம கமருதீனுக்கு, இங்கே பாரு அவர் வெளியே இப்படி இருக்காரு, அவர் ப்ரொஃபஷனை பற்றி பேசாது, அது தப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பிசியோதெரபி படிக்க முடியாது அப்படின்றத அவரும் வந்து ஆணித்தனமாக சொல்கிறார். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொஃபஷனை பற்றி சொல்லாதனோடனே அவரும் ஆக்டிங் பற்றி சொன்னான்னு சொல்லி அங்கேயும் அவன் வந்து போடுறான். அவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கான் துஷார். எந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணும், சும்மா இவன்லாம் வந்து வளர்த்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப குறியாக இருக்கான். அரோராவும் அதே மாதிரி தான். நீங்கள் எதுக்கு ஹேட்டை சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க அரோரா சிங்க்லேர். நான் சொன்னேன்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்குது அந்த பொண்ணு அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது ரிவ்யூ பண்ணும்போது முத உள்ள கண்டஸ்டண்ட்டாக வர முடியுது. அவங்களும் அந்த பாயிண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இவர் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் டெவில் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி, நீங்கள் போய் வாண்டடாக வண்டியில் ஏறாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமருதீனுக்கும் அரோரா சிங்க்லேருக்கும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி அப்படின்ற அந்த ஒரு டேக் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம். விஜய் சபரி நம்ம முத்துக்குமரன் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. நீ என்ன சொல்கிற, அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் இரியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல முத்துக்குமரன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. நான் பேசுறது கேளுங்க, நான் வந்து பேசிக்கிறேன் அதே டைப்பில் சபரி போயிட்டு இருக்காரு. சரி, இன்னொருத்தர் யாருங்கன்னா பிரவீன் காந்தி. நான் பிரவீன் காந்தி இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா பிரவீன் காந்தி வந்து சும்மா லைட்டாக பேசிட்டு விட்டுருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் இந்த விஷயத்தை நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது தர்பூசணி பழம் அப்படிங்கிறது வந்து வெளியே பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி அவரை இக்னோர் பண்ணிருங்க. ஹி இஸ் ஜஸ்ட் கெய்னிங் அட்டென்ஷன் அப்படின்ட்டு. அவருக்கு எது பேசினாலும் அட்டென்ஷன். நீங்கள்லாம் வந்து வாண்டடாக வண்டியில் ஏறும்போது அவர் வந்து அந்த வண்டியில் டிரைவராக போய் உங்களை எங்கேயாவது போய் தள்ளி விட்டு அவர் குதிச்சு எஸ்கேப் போயிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவர் வந்து பேசுகிறாரு. கரெக்டான பாயிண்ட். ஸோ இவங்கெல்லாம் தெளிவாக இருக்கிற பொழுது இந்த கேமி, பிரவீன் ராஜ், கமருதீன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட வம்புலுக்க வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஃபேமிலிக்கு அது சிம்பத்தி ஓட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் திவாகர் அப்படின்ற அந்த ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடாதீங்கடா. ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கிறவனை நீங்களே அடிச்சு
ஐயோ பாவையா இவரு தான் ஓட்டு போட போகிறேன், இவர் தான் டைட்டில் வின்னர், அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழ்ந்த ஒரு ரெக்வஸ்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆஃப் பிக் பாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுதான் வந்து பெருசாக மற்றபடி எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, சாப்பாடு அந்த இது ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து டாஸ்க் வந்து ரெடி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ரோமோ 2 முடிச்ச பிறகு நம்ம வந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.